இன்றைக்கி வீடியோ அம்மா வீட்டில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு தம்பியும் நானும் போய்கிட்டு இருந்தோம். போகிற வழி எல்லாமே இலந்த பழம் செடியாக இருந்துச்சு. பாதி பழம் பழுத்து இருந்துச்சு, பாதி பழம் பழுக்காமல் இருந்துச்சு. நம்ம வந்து மலை இலந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருப்போம். அது வந்து பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து நாட்டு இலந்த பழம். இது வந்து கிராமங்களில் காட்டு பகுதிகளில் இருக்கும். இந்த இலந்த பழத்தை வச்சு தான் இலந்த பழம் மிட்டாய் செய்வாங்க. அது வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட பப்பி ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்களா, அது இந்த பழத்தை வச்சு தான். இது வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் உடம்புக்கு. அப்போல்லாம் வந்து கிடச்சிச்சு, எல்லோரும் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது பழுத்துரும். ஆனால் பழம் இருக்குமான்னு தான் தெரில, யாரெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து கேப்பை புட்டு செய்ய போகிறேன் அப்படின்னாங்க. கேப்பை புட்டுனா நம்மளுக்கு கேப்பை மாவில் செய்கிறாங்களோ அப்படின்ட்டு மாவு எங்கம்மா இருக்குது அப்படின்னு சொன்னேன். மாவில் இல்லை, இந்த கேப்பையை வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணி செய்யணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, இதை கூட ஒரு ரெசிபியாக போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் முழு கேப்பையை வறுத்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு திரிக்கிறாங்க. கேப்பையை ஆற வச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே விளையாண்டுக்கிட்டே ஆற வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வேலை அடுத்து இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஏதாவது யோசனை வரும். இங்கே அம்மா பார்க்குறாங்கன்னொடனே விளையாட்டாகி போச்சு. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சாங்க. திரிச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சளிச்சதை போட்டு போட்டு திரிச்சிட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வேஸ்ட் வந்துச்சு. அந்த அளவுக்கு திரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வெந்நீரில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நம்மளுக்கு புட்டு செய்வோம்ல அதே மாதிரி தான். நம்ம வெந்நியை வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் வச்சுட்டு புட்டு செய்கிற பதத்துக்கே மாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழலில் வச்சிட வேண்டியதான். தேங்காய் பூ மட்டும் அம்மாவுக்கு நான் திருவி கொடுத்தேன். அதுக்கப்புறம் குழலில் வந்து ஃபஸ்ட்டு மாவு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூ, அதுக்கப்புறம் மாவு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த மெத்தடில் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. இந்த புட்டுக்குழலோட வீடியோ வந்து ஸ்க்ரீனில் வந்து பிக்சராக வரும், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு சூப்பராக புட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே அம்மா வீட்டில் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.